இங்க பாரு, ஒவ்வொன்றா பாரு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுக்குறேன். படித்தவன் எவ்வளவு லிட்டர் பால் கறந்துருக்கோம், எவ்வளவு பால் கோவாக்கு போகுது, எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு வெண்ணெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுதுன்னு கணக்கிடுவான். எவ்வளவு உள்நாட்டு மக்களின் பால் தேவைக்கு போகுது, எது வெளி மாநிலத்துக்கு போகுது, எது வெளிநாட்டுக்கு போகுதுங்கிற கணக்கை அங்க பண்ணிருப்பான். இங்கே சாப்ட்வேர் கணினி படித்தவனுக்கு அங்கே வேலை பார்த்துக்க. மாடு இங்க பாரு, பால் கறக்கிறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, பால் எவ்வளவு கறந்துருக்குன்னு கணக்கிடுறதுக்கு படிச்சவன் தேவை. அப்ப ஒரே இடத்துல படிக்கிறவன் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை வந்துருது. எங்க கொள்கை படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த பாரு மாடு பாரு, நீ இந்த நீ மேய்க்கிற மாடு இல்ல, எப்படி மேய்க்கிறான் பாரு. இங்க பாரு, கண்காணிப்பு கருவியை வச்சிருவேன், நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை, அவனா போய் மேய்வான். சிசிடிவி கேமரா வச்சிருவேன், ஒரு குளிரூட்டப்பட்ட அரைக்கில என் பிள்ளைகளை உட்கார வச்சிருவேன். அதிகமா பெண் பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்களை உட்கார வச்சிருவேன். இங்க பாரு எப்படி இருக்கு பாரு. சுத்தி குறைந்த மின்சாரம் இருக்கக்கூடிய மின்வெளியை போட்டுருவேன். சும்மா போய் தொட்டுக்கிட்டு விளையாட முடியாது, கல்லெடுத்துலாம் சீண்ட முடியாது. பக்கத்துல இங்க ஒரு தொலைச்சு போயிருவேன். பக்கத்துல துணை காவல் நிலையம் வச்சிருப்பேன். அங்கே போய் தூர நின்று தான் வேடிக்கை பார்க்கணும், கிட்ட போய் சேட்டை செய்ய முடியாது. தம்பி இது வேற ஆளு ஆட்சி இல்ல, பிரபாகர மகன் ஆட்சி, பார்த்து செய்யணும், புரியுதா? தூர நின்று பார்க்கணும். இங்கேயே காவல் நிலையம் வச்சிருப்பேன். காவல் நிலையம் வச்சிருப்பேன் பாரு எப்படின்னு. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன். ஒன்றை சார்ந்து எப்படி வேற நாட்டை படைக்கிறோம். அங்க கண்காணிப்பு கோபுரம் இருக்கும், எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பக்கம் சுவர், முன்னாடி கண்ணாடி சுவர்கள், மாடு மேய்கிறத இந்த பாரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்க இருக்குது, என்னென்ன போகுது, அவன் தண்ணி குடிக்கிறான், கண்ணுக்குட்டி போடுறான், அங்க அவனுக்கு என்னென்ன செய்தி எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பான். பார்த்துக்க. இது நான் சொல்லல, நம்மள நம்ம நாட்டில் எப்படி இருக்காங்க. ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு, பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, அவன் நாட்டில் எப்படி மாடு மேய்க்கிறான் பாரு. தேவி நீ என்ன கேவலம் நினைக்கிறாடா? ஆஸ்திரேலியாவில் எப்படி மேய்க்கிறான் பாரு, அவன் பண்ணைய பாரு, அவன் பண்ண எப்படி இருக்கு பாரு.